வணக்கம். டேட்டா பர்த் சொல்லுங்க. ஜிபே பண்ணிட்டுங்களா? ஓகே 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 22/11/1989. ஓகே, டைம் சொல்லுங்க. டைம் 5:25ங்களா? ஓகே, ஏஎம் பிஎம்? ஏஎம். ஓகே, என்ன ஊரு? ஓகே ஓகே சார், 36 வயசு, 2 மாசம் ஆகுது. புதன்கிழமை பிறந்திருக்கிறேங்க. திதி வந்து தசமி திதி, நட்சத்திரம் பூரம் 4ஆம் பாதம், ராசி சிம்ம ராசி, லக்னம் துலாம் லக்னம். ஸோ ஓரை வந்து சுக்கர ஓரையில் பிறந்திருக்கிறேங்க. இப்போ உங்களுக்கு போயிட்டு இருக்கிற தசாபுத்தி ராகுதேசம். 2031 வரைக்கும் இருக்கு. ராகுதேசையில சுக்கரபுத்தி 2028 4ஆவது மாசம் வரைக்கும் இருக்கு சார். ஸோ அந்தரம் அப்படிங்கிறது சந்திர அந்தரம் கொஞ்சம் சரியில்லை. அது வந்து 2025 டிசம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆனது. 2026 மார்ச் மாதம் 14ஆம் தேதி முடியுது. ஸோ மனசு தெளிவா இல்லை, மனசு அலைப்பாயுது, மனசு ஒரு கண்ட்ரோலா இல்லை. ஆக்சுவலா வந்து லக்ன பாவம் இஷ்யூவா இருக்கு. ஸோ மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. கடன் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாயிருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். கையிருப்பு பணம் அப்படிங்கிறது கொஞ்சம் இஷ்யூவா இருக்கணும். ஸோ திருமணம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஓடிட்டு இருக்கு. திருமண லைஃப் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. என்ன யோகம் சார் அப்படி இருக்கும்னா, இப்போ ஓடிட்டு இருக்கிற அந்த சந்திர அந்தரம் முடியும். ஸோ அடுத்த மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே ஒரு நல்ல மாற்றம், நல்ல அமைப்பு அப்படிங்கிறது வருது சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மேற்கொண்டு உங்களுடைய கேள்வி சார். ஸோ அரசு சார்ந்த துறையில வந்து நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. உங்களுக்கு வந்து அரசு வேலை அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும். சூரியன் அப்படிங்கிறது நல்ல அமைப்புல இருக்கிறதுனால நிச்சயமா அதுக்குண்டான அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. ஸோ சூரியன் அப்படிங்கிறது புறம் சார்ந்த விஷயத்துல தான் கொஞ்சம் சரியில்லாம இருக்கிறாரு. அதாவது 39%. அகம் சார்ந்த விஷயத்துல நல்ல அமைப்புல இருக்கிறாரு. உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் உயரும். நல்ல அந்தஸ்து அப்படிங்கிறது தேடி வரும். அதன் மூலமா பெரிய அளவில் இன்கம் கிடைக்குமானா அது கொஞ்சம் சரியில்லை. மற்றபடி அகம் சார்ந்த விஷயம் நல்ல அமைப்புல இருக்கு. அதே மாதிரி சந்திரன் அப்படிங்கிறது கொஞ்சம் புறம் சார்ந்த விஷயத்துல நல்ல அமைப்புல இருக்கிறதுனால அம்மாவுடைய சொத்து அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். அம்மாவுடைய சொத்து மூலியமா உங்களுடைய மதிப்பு உயரும். ஸோ இன்கம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனா அம்மா உங்க மேல தனி பாசமா இருக்க மாட்டாங்க. செவ்வாய் ஆதிக்கம் அதிகமா இருக்கிறதுனால லேண்ட் அப்படிங்கிறது நிறைய வாங்குவாங்க. அது மூலயமா நல்ல இன்கம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா உங்களுக்கு சொந்தமா இருக்குமா அப்படிங்கிறது தான் கொஞ்சம் கேள்வி. மற்றபடி வந்து சுக்கிரன் நல்ல அமைப்பு இருக்கிறதுனால, ஸோ சுக்கிரன் அப்படிங்கிறது அகம் சார்ந்த விஷயத்துல நல்ல அமைப்புல இருக்கிறாரு. அதே மாதிரி புறம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் சரியில்லை. கட்டுமான பணிகளில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் சரியில்லாம இருக்குது. மற்றபடி நல்ல அமைப்பு இருக்கு. ஸோ சொந்தமா பிசினஸ் பண்ணுங்க, ஜாப்புக்கு போகாதுங்க. ஏன்னா வந்து குரு அப்படிங்கிறது நல்ல அமைப்புல இருக்கிறதுனால சொந்த பிசினஸ் உங்களுக்கு செட் ஆகும். வேலைக்கு போறதை விட பிசினஸ்